வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கோவை மாவட்டத்தையே காலி செய்யும் செந்தில் பாலாஜி, கலக்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைகள், அப்படி என்ன நடக்கிறது கோவையில் என்பதை ஒரு தெளிவான ஒரு பார்வையாக பார்க்க இருக்கிறோம். அதாவது தொடர்ந்து 25 ஆண்டு கால வரலாற்றில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது கோவையில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஜோனை கிரியேட் பண்ணி அந்த ஜோனை அவங்களுக்குன்னு வச்சுன்னுக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேலையில் பார்த்திங்கன்னா அந்த கோவை தொகுதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அதிமுகவில் அப்போது எஸ்பி வேலுமணி இன்னும் சில பல தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து அந்த ஸ்ட்ராங் ஜோனை வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது அங்கு வளர்த்த கடா மார்பில் மாழ்ந்தது என்பது போல அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், திமுகவின் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி அவர்கள் களத்தில் இருக்கிறார். இப்போ ஏன்பா செந்தில் பாலாஜி களத்தில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா கோவையில் ஒரு வெயிட்டான ஆளுன்றதை சொல்கிறத விட ஒரு ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்றத முடிவெடுக்குது. இதை பார்த்திங்கன்னா இவரை நம்பி திமுக உள்ளாட்சி தேர்தலில் பொறுப்புகளையும் கொடுத்தாங்க. அதை கச்சிதமாக செய்து முடித்தார் நம்ம செந்தில் பாலாஜி. இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறையில் இருக்கும்போதே செந்தில் பாலாஜி செய்த சிறப்பான சம்பவங்கள் கண்முன்னே செல்வதாகவும், அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்துருக்குறாங்களாம். அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் சற்றும் சளைக்காமல் களத்தில் இறங்கி தீவிரமான வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. ஏன்னா அமைச்சராக இருந்த ப்ரெஷரு மற்றும் கட்சி கூட்டங்களில் பங்கேற்கும் ப்ரெஷர்னு செந்தில் பாலாஜி அப்போது இருந்த ப்ரெஷரை விட இப்போ சற்று ப்ரெஷரை குறைச்சிக்கிட்டு இருக்காராம். அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில நிர்வாகிகள்லாம் நேரடியாக சென்று மிரட்டவும் செஞ்சுருக்கிறாரு. எப்படின்னா, கரெக்டாக செய்யணும், உட்கட்சி பூசல்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆதரவு தரக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடாதுன்னா இல்லை, கட்சி மேலிடம் என்ன சொல்கிறதோ அதற்கு கட்டுப்பட்டு தான் செயல்பட்டாக வேண்டும் என்ற ஒரு கட்டளையை நிர்வாகிகளுக்கு போட்டிருக்கிறாராம். இது மட்டும் இல்லாமல் சிறையில் இருக்கும்பொழுதே செந்தில் பாலாஜி செய்த சம்பவங்கள் எல்லாம் தற்பொழுது வெளியிலிருந்து சிறப்பாக செய்ய போகிறார் என்ற அச்சம் அதிமுகவிலேயே எழுந்திருக்கிறது. பார்க்கலாம், அதிமுகவின் எஸ்பி வேலுமணி செந்தில் பாலாஜியின் அழுத்தத்திற்கு தாக்கு பிடிப்பாரா என்பதை. மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.